அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டேல்மேட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸ்டேல்மேட். இப்போ செக்மேட் வேறு, ஸ்டேல்மேட் வேறு. இப்போ ஸ்டேல்மேட்னால் என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் செக்மேட்டுக்கும் ஸ்டேல்மேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டேல்மேட்னால் என்னென்னா, இப்போ பிளாக் டு ப்ளே. நீங்கள் தான் பிளாக்னு வச்சுக்கோங்க. போர்டை பாருங்கள், நீங்கள் தான் பிளாக்கு. உங்கள்கிட்ட எந்த காயினும் இல்லை, எந்த காயினுமே இல்லை. இப்போ நீங்கள் தான் மூவ் பண்ணணும். உங்கள் மூவில் என்ன பண்ணுறீங்க, மூவ் பண்ணலான்னு பார்த்தாக்கா செக் இருக்குது. ஓகே, இங்கே மூவ் பண்ணலான்னு பார்த்தாலும் செக் இருக்குது, இங்கே மூவ் பண்ணலான்னு பார்த்தாலும் செக் இருக்குது. அப்போ செக்கு இருக்கிற இடத்துக்கு கிங்கு போகக்கூடாது. இப்போ உங்களால் மூவ் பண்ண முடியல, வேறு எந்த காயினும் உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் உங்களுடைய மூவில் உங்களால் விளாட முடியல. ஆனால் செஸ் கேமில் என்ன பண்ணணும்னா, செக்மேட் பண்ணி வின் பண்ணணும். செக்மேட்டில் கண்டிப்பாக செக்கு இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலனா செக்மேட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு பேர் என்னது, ஸ்டேல்மேட். செக்கு இல்லை, ஆனால் உங்கள் கிங்கால் எங்கேயும் போக முடியல. அப்போ செக்குக்கும் ஸ்டேல்மேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, செக்கு தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ செக்கு இல்லை, உங்களால் எங்கேயும் போக முடியல. நோ செக் நோ மூவ். செக்கு இல்லை, எங்கேயும் போக முடியல. அப்போ இதுக்கு பேர் என்னது, ஸ்டேல்மேட். இப்போ ஸ்டேல்மேட்னால் கேம் என்னது, ட்ரா. ஏன்னா ஆப்போனண்ட்டுடைய மூவில் ஆப்போனண்ட்டால் விளாடவே முடியல. உங்கள் எதிராளால் விளாடவே முடியல, விளாட முடியாமல் பண்ணிட்டீங்க. அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல, அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும்ல. சந்தர்ப்பம் கொடுக்காம அவங்களால மூவ் பண்ணவே முடியல, வேறு எந்த காயினும் அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா ட்ரானா என்னது, ஆஃப் பாயிண்ட், அரை பாயிண்ட் பிரித்து தருவாங்க. ட்ரானா என்னது, ஆஃப் பாயிண்ட்டு 2 பேருக்கு பிரித்து தருவாங்க. ஒரு பாயிண்ட் வின் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தருவாங்க. ட்ரானா 2 பேருக்கும் ஆஃப் பாயிண்ட் பிரித்து தருவாங்க. இதுக்கு பேர் என்னது, ஸ்டேல்மேட். வின்னு நிறைய விதமாக பெறலாம். செக்மேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வின்னு கிடைக்கும். இல்லீகல் பண்ணிட்டாங்க உங்கள் ஆப்போனண்ட் அப்படின்னா உங்களுக்கு வின்னு கிடைக்கும். அது நிறைய விதமாக எப்படிலாம் வின்னு கிடைக்கும் நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ட்ரானா என்னது, நோ வின் நோ லாஸ். யாருக்கும் வின்னும் இல்லை, யாருக்கும் தோல்வியும் இல்லை. இப்போ ஸ்டேல்மேட்னா என்னது, நோ செக் நோ மூவ். செக்கும் இல்லை, கிங்காலையும் எங்கேயும் மூவ் பண்ண முடியல, இல்லை வேறு எந்த காயினும் இல்லை. இந்த பொசிஷனை பாருங்கள். இப்போ பிளாக் டு ப்ளே, நீங்கள் தான் பிளாக்கு. இப்போ இந்த காயினை இங்கே மூவ் பண்ணாலும் செக் இருக்குது, இங்கே மூவ் பண்ணாலும் செக் இருக்குது, மூவ் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணாலும் கிங்கு பக்கத்தில் கிங்கு போயிடுச்சு. அப்போ கிங்கும் ஹேண்ட்ஷேக் பண்ணக்கூடாது. ஹேண்ட்ஷேக் பண்ணக்கூடாது. ஹேண்ட்ஷேக் பண்ணாக்கா ட்ரா, லாஸ். யார் போய் ஹேண்ட்ஷேக் பண்ணுறீங்களோ அவங்க இல்லீகல், கேம் லாஸ். இந்த பொசிஷனை பாருங்கள். இப்போ ஒயிட்டு, நீங்கள் தான் ஒயிட்டு. இங்கே போனாலும் செக்கு, இங்கே போனாலும் செக்கு. குயின் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த 3 கட்டத்துக்கு நான் வரவே முடியாது. ஏன்னா கிங் இருக்குது, கிங்கு பாதில் கிங்கு போக முடியாது. அப்போ ட்ரா. இன்கேஸ் உங்கள்கிட்ட இங்கே ஒரு பான் இருக்குது அப்படின்னா
இந்த பானை நீங்கள் மூவ் பண்ணலாம், சான்ஸ் இருக்குது, மூவ் பண்ணலாம், மூவ் பண்ணி குயின் எடுக்கலாம் போயிட்டு. அப்போ இந்த பொசிஷன் ட்ராவா அப்படின்னாக்கா ட்ரா இல்லை, உங்களுக்கு மூவ் இருக்குது, பானை மூவ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த பான் இல்லைன்னா ட்ரா, ஆஃப் பாயிண்ட், ஸ்டேல்மேட்டு. இந்த பான் இருந்தாக்கா ட்ரா இல்லை. இன்கேஸ் இந்த பானை மூவ் பண்ண முடியல அப்படின்னா ட்ரா. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செக்கு இல்லாமல் கிங்கையும் மூவ் பண்ண முடியல, வேறு எந்த காயினும் உங்ககிட்ட இல்லைன்னா ட்ரா. உங்ககிட்ட காயின் இருக்குது ஆனால் மூவ் பண்ணவே முடியல அப்படின்னாக்கா அதுவும் ட்ரா. உங்ககிட்ட காயின் இருக்குது, மூவ் பண்ண முடியும்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம், ட்ரா இல்லை, ஸ்டேல்மேட் இல்லை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டேல்மேட்னா என்னென்னு பார்த்தோம். ஸ்டேல்மேட்னா என்னது? நோ செக் நோ மூவ், செக்கும் இல்லை, மூவ் பண்ணவும் முடியல. இப்போ இது என்ன ரூலு? ட்ரா, ஸ்டேல்மேட். இப்போ செக்மேட்னா என்ன, ஸ்டேல்மேட்னா என்னன்னு பார்க்கலாம். பார்த்துருக்கோம் முன்னாடியே. இப்போ செக்மேட்டுக்கும் ஸ்டேல்மேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ செக்கு இருக்குது, இப்போ இந்த குயினால் செக் வச்சுருக்கோம், கிங்கால் இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, மூவிங்காகவே பண்ண முடியாது. கேப்சர் பண்ணாலும் கிங்கு பதில் கிங் வந்துடுச்சு, இல்லீகல். அப்போ கிங்குக்கு செக்கு இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலனா செக் மேட், நீங்கள் வின்னு. இப்போ இந்த பொசிஷனை பாருங்கள். பிளாக் டு ப்ளே, கிங்குக்கு செக்கு இல்லை, ஆனால் கிங்கு இங்கே மூவ் பண்ணாக்க பிளாக் டு ப்ளே, பிளாக் விளாடணும், இங்கே மூவ் பண்ணால் செக் இருக்குது, இங்கே மூவ் பண்ணால் செக் இருக்குது, இங்கே மூவ் பண்ணால் செக் இருக்குது. அப்போ நோ செக் நோ மூவ், செக்கும் இல்லை, கிங்கையும் மூவ் பண்ண முடியல, வேறு எதுவும் காயின் இல்லை அப்படின்னா ஸ்டேல்மேட். அப்போ செக்மேட்டுக்கும் ஸ்டேல்மேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? செக்கு தான் டிஃப்ரெண்ட்டு. செக்கு இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியல, செக்கு இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலனா செக்மேட், நீங்கள் தான் வின்னு. செக்கு இருந்து கிங்கால் எங்கேயும் போக முடியலனா செக்மேட். செக்கு இல்லாமல் கிங்கு எங்கேயும் போக முடியலனா ஸ்டேல்மேட். இப்போ செக்மேட்டுக்கும் ஸ்டேல்மேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? செக்கு தான் டிஃப்ரெண்ட். இப்போ இன்கேஸ் பிளாக் கிட்ட இங்கே ஒரு பான் இருக்குது அப்படின்னாக்கா இந்த பானை மூவ் பண்ணலாம், மூவ் பண்ணலாமா? அப்போ பிளாக் ப்ளே பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த பிளாக் பானும் மூவ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்டேல்மேட். செக்கு இருக்கக்கூடாது, வேறு எந்த காயினும் இருக்கக்கூடாது அவங்கக்கிட்ட, இருந்தாலும் அதை லீகலாக மூவ் பண்ண முடியாமல் இருந்தால் ஸ்டேல்மேட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ செக்மேட்டுக்கும் ஸ்டேல்மேட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? செக்கு தான் டிஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.